ஏற்கனவே ஊறி போயிடுது. சமோசா 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 விதை மோட்டு சமோசா வேணாடா. அவங்க சாப்பிடுவோம். குட்டி பையன் போன கொடுத்துருங்க. ஆமா வந்து வாங்கி என்ன பேசுறோம் அடி கீழே உட்காரு. அடி உட்காந்து இதுல நீ கீழே தரையில தரையில உட்காந்துக்க கீழே. அப்படி உட்காந்து அது கீழே கூட வச்சுக்கோ. அப்படி தரையில கூட வச்சுக்கோ. ஓகே விடு. சித்ரா இன்னும் கொஞ்சம் பேக்ல. ஓகே நீங்க சாந்தி கொஞ்சம் முன்னாடி வாங்க. முன்னாடி வாங்க. அப்படி அவங்க முன்னாடி வாங்கன்னு உடனே இப்படிதான் பண்றாங்களே தவிர முன்னாடி வரல. இன்னைக்கு நீ ஊத்த ஆரம்பிச்சுனா நாளைக்கு ஊத்திடுவீங்க. நிறைய இருக்கு. எங்க அது அடியில இருக்குது. எல்லாரும் ஒண்ணா எடுக்கணுமா? ஓகேவா? தூரம் உட்கார்ந்து அது கிட்ட இருக்குல்ல. நீங்க இன்னும் பிளேட் கிட்ட எடுக்கலாம். நாங்க லாங் இருக்கோம். அவ்வளவுதான். இல்லை அது வச்சுட்டு டீ எல்லாம் வச்சுட்டு அந்த கேம் எல்லாம் ஆடினீங்களா இப்போ? அதெல்லாம் பண்ணிட்டு அப்பவே சொன்னேன் உங்களுக்கு ஒரு ரோப் ஒன்று வாங்கி வச்சிருக்கேன். கரெக்டா இருக்கா? ஒரு டீ எடுத்து எல்லாத்துலயும் ஃபில் பண்ணிட்டு இன்னொரு டீ ஓகே தானே? 6 பேர் தானே இருக்கீங்க? நீங்க கேரியான் சாப்பிட்றதா சாப்பிடுங்க. இல்லை அந்த கேம் ஆடுறதா ஆடுனீங்களா? பரவாயில்ல. கை நீட்டுங்க கை நீட்டுங்க. கை நீட்டுங்க. சேர்த்து கை நீட்டுங்க. ஓகே தான். ஓகே தான். இவ்வளவு கிட்ட வச்சுட்டு சமோசா ஒட்டியோ அப்புறம் வேணா பாருங்கடா. அப்படியாது சமோசால என்னெல்லாம் போட்டிருப்பாங்க சொல்லுங்க பார்க்கலாம். மேடம் மேடம் சாப்பிட்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் மேடம். ஃபர்ஸ்ட் அந்த கேம் சாப்பிட்றதுல இருக்கீங்களே. உருளைக்கிழங்குப்பா ரெடியா? சமோசா என்னென்ன இருக்குன்னு கேக்குறாங்க. இது ஒரு கேம் வெச்சலாமா? சமோசால என்னென்ன போடுவாங்க? மேடம் அந்த இது ஜனவரி பிப்ரவரி ஜனவரி பிப்ரவரி 3 ரவுண்டு போயிட்டு ஐயோ சாந்தி மேடமும் திவ்யாவும் மறைகிறாங்க. நீங்கள் 2 பேரும் மட்டும் முன்னாடி வாங்க. முன்னாடி வரவே இல்லை. இங்கே நிறைய ஸ்பேஸ் இருக்கு. நீங்கள் யாரையும் மறைக்கல. நீங்கள் உள்ளே வாங்க. உங்களுக்கும் ரேவதிக்கும் 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது. நீங்கள் உள்ளே வாங்க. திவ்யா நீ அப்படி நீ அது மாதிரி தான் உள்ளே வரணும். திவ்யா உள்ளே வாங்க. திவ்யா இன்னும் கூட உள்ள வரலாம். அதேதான் வரும். ஜூலை ஆகஸ்ட் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி மார்ச் ஜூன் ஜூலை செப்டம்பர் அக்டோபர் நவம்பர். போதும் மேடம். டீ ஆற போதும் மேடம். டீ சாப்பிடாம அவ்வளோ சீக்கிரம் ஆறிட்டு இது
அது சொல்லு. கரெக்டா சொல்லுவாங்க ரேவதி மேடம் தான். தெரியல. தீமண்டி. கலை கொஞ்சம் பின்னாடி வாங்க. ஓகே ஃபைன். திவ்யா நீங்கள் தெரியவே இல்லை. இவன் முடி மட்டும் தான் தெரியுது மேடம். கடவுளே நான் அப்பதான் நினைச்சேன்டா. அவங்க இப்படி வச்சு மறைக்கிறது. கரெக்ட். தலையை தட்டலாம். தலையை தட்டுங்க திவ்யா. தலையை தட்டுங்க திவ்யா. தலையை தட்டுங்க திவ்யா. தலையை தட்டு. அந்த பொறையை அப்படியே தொட்டு சாப்பிடுங்க. உங்க வீட்டுக்காரர் ஒரே ஒரு பொண்டாட்டிமா. ஒரு பொறை ஏதோ அமையல. உனக்கு எஸ்கேவா ஏதாவது இந்த ஒரு கே இருக்குறாங்க. எஸ்கே இருக்குறாங்க. பாவம் வீட்டுக்காரர் ஒரே ஒரு பொண்டாட்டிமா. பாவமா. ஆமாப்பா. எஸ்கே. கப்பு போடுமா? சக்கடா பழ. கப்பு போடுமா? போ. அவங்க கேட்டேன். ரொம்ப வீக் ஆயிட்டு இருக்கோம் காலு. ரொம்ப வீக் ஆயிட்டு ஆடுதே. பாடி ஸ்ட்ராங் வெரி வீக். இல்ல நான் ஆட்டிட்டு இருக்கேன். ஏகா சும்மா தெரியாம இந்த ஆட்டிட்டு இருக்கேன். இங்க உட்கார்ந்து. அது பின்னதுமா திமுரு. Thank you. நானும் டீ ரொம்ப நேரம் வரணும்னு நீ குடி. என்னங்க நீங்க டீ சாப்பிடல? சாப்பிடல. ஆமா நீங்க தான் சாப்பிடல. கொஞ்சம் சித்ரா கொஞ்சம் கண்ணை மூடு. முதல்ல கேம் சரி கண்ணை மூடு ஃபர்ஸ்ட். நான் கண்ணை கேம் கண்ணை மூடு. நான் கண்ணை மூடி செய்யற வேலை நீங்க கண்ணை திறந்து செய்யுங்க. கண்ணை மூடே. சமோசா எடுப்பா கரெக்ட்டா எடுத்து பார்க்கலாம். உங்க சமோசா எதுவும் அது கரெக்டா எடுங்க. கண்ணை மூடி கரெக்ட்டா எடுக்கணும். நீ கிட்ட இருந்து மேல கரெக்டா எடுங்க. நீ எடுக்காத நான் எடுக்கிறேன். சரி ஓகே. கண்ணை மூடு. நீ வை. நீ கண்ணை மூடு. போலாமா? சித்து கண்ணை மூடு. சித்து. வேணா உங்களுக்கு சாந்தி இந்த பிளேட் எடுக்கறியே. கண்ணு திறக்கும் போதே பிளேட் எடுக்குது. சமோசாக்காக கண்ணை திறந்து பார்க்கலாமா? கேம்ல நீ என்ன? சரி வை. நீ கண்ணை மூடு. நீ கண்ணை மூடு. கண்ணை மூடு. கண்ணை மூடு. எனக்கு பையன் இதுல கண்ணை மூடு. முதலில் கண்ணை மூடு. நான் சொல்லவே இல்லை. எடுக்க சொல்லி. பிறகு எடுக்கவும். இல்ல கண்ணை மூடு. சரி மேடம் மேடம் தலைவி மேடம் அப்படியே ஆளுக்கு ஒரு பாயிண்ட்டாக நம்ம அந்த குயின்ஸ் ட்ரஸ்ட்டை பற்றி பேசுவோம். நான் ஒரு பாயிண்ட் சொல்லுங்கள். நம்ம எதுக்கு ஆரம்பித்தோம்? உமன்ஸ்க்கு நல்லது பண்ணணும், நல்ல இது பண்ணணும் அப்படி நம்மளே சொல்லிக்கலாம். அடுத்து சொல்லுங்கள். 4 பேருக்கு எஜுகேஷனுக்கு ஃப்ரீ எஜுகேஷன் எல்லாம் பொருளாதாரத்துக்கு தலைவி மேடம் ஒரு பாயிண்ட் சொல்லிட்டீங்களா? அவ்வளோதான். நீங்கள் அடுத்தது பொருளாதாரத்துக்கு சார் பொருளாதாரத்துக்குன்னா அது எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். பொருளாதாரம்னா பெண்களோட ஒரு வீட்டில் வந்து பெண் வந்து படிச்சிருந்தா இல்லை அவள் கையில் ஒரு வருமானம் ஒன்று இருந்துச்சுன்னா அந்த குடும்பத்தையே தலை தூக்கி நிறுத்தலாம். அந்த பொருளாதாரத்தை இந்த கிளப்லேருந்து நம்ம எடுக்கலாம். அதுக்காக சார் நிறைய வழிமுறைகள்லாம் வச்சுருக்காரு. நம்ம அதை பின்பற்றினாலே போதும். அடுத்தது மேடம் திவ்யா. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கிளப்ல வந்ததுலேருந்து நான் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கேன். எல்லாரையும் கலாச்சிக்கிட்டு ஜாலியாக இருக்கேன். அவ்வளோதான். பட் எனக்கு வீட்டில் டிப்ரெஷனாக இருந்தாலும் இது உள்ளே வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஹாப்பியாக ஃபீல் பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணுறேன். ஸோ அதனால் இந்த கிளப்பை நான் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோ. சாந்தி மேடம். லேடிஸ்லாம் சேர்ந்து ஆரம்பிக்கலான்னு இருக்கோம். மளிகை பொருட்கள் சத்தமா சாரி பிஸ்னஸ் மளிகை சாமான்லாம் ஆரம்பிக்கலான்னு இருக்கோம். எல்லாம் ஒன்று செய்யணும். சொல்லுங்கள் சித்ரா மேடம். வீட்டில் இருக்க பெண்களுக்கு வந்து வெளியே வரும்போது அந்த ஒரு கம்ஃபர்ட்னஸே இருக்காது. அது வந்து வெளியே வர்றதுக்காக இந்த ஒரு டீமில் வந்து இருக்கும்போது கொஞ்சம் வெளியே வர போக எல்லாருக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கம்ஃபர்ட் யூஸ் பண்ண சாஃப்ட்வேர் யூஸ்
தைரியம் இருக்காது, கான்ஃபிடென்ட் இருக்காது வீட்டில் இருக்கிற லேடிஸுங்களுக்கு. அந்த கான்ஃபிடென்ஸ்க்காக வெளியே வந்தால் கொஞ்சம் எல்லா கூட mingle ஆகும்போது இருக்கிறது வெளியே வந்து திருப்தியா இருக்கும். நெக்ஸ்ட் சிஸ்டர் நீங்க சொல்லுங்க கலைஞர். ஸ்டார்ட். சார் உங்களுக்கு தான் இங்க வந்து என்ன நல்லா இருக்கோ அது அந்த ஷார்ட் ஃபில்மு, அந்த ஃபில்மு அதை பற்றி இங்க வந்து நிறைய சார் ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு, ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன். ஸோ ஹாப்பி. இப்போ நிறைய இடத்துல போறப்பெல்லாம் நிறைய பேர் பார்த்துட்டு அதை வந்து கேட்டுட்டு இருக்காங்க, நீங்க பண்ணீங்களா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வாய்ப்பு கொடுத்த சாருக்கு ரொம்ப தேங்க்யூ. ஓகே சொல்லுங்கள் தலைவி மேடம். சரி மேடம் நீங்க தான் ஸ்டார்ட். நீங்கள் இவங்களுக்கெல்லாம் தலைவியாக இருக்கீங்களா, என்ன ஃபீல் பண்ணுறீங்க? ஜக்கு சொல்லுங்க. நான் ஒரு பெரிய தலைவினா பெருசா ஒரு ஃபீலிங்லாம் கிடையாது. இவங்களுக்குலாம் ஒரு அக்கான்னு சொல்லும் போது ஒரு ஹாப்பியா இருக்கு. ஒரு இதுவா இது பண்ணலாமாக்கா அது பண்ணலாமாக்கான்னு கேட்கும்போது அப்போ அக்கானே ஒரு போஸ்டிங் கிரியேட் பண்ணிவிடுவோமா? பண்ணலாமே. அப்புறம் இதுக்கு தலைவி அப்படின்னு சொல்லி வைக்கணும். அடுத்தது அவங்க ரேவதி. அக்கான்றது வந்து உள்ள ஃபேமிலி ஃபேமிலியே இருக்கிற மாதிரி அந்த பட் ஒரு ஆனா ஃபீல் டீம் லீடர் அப்படின்றவங்களுக்கு வந்து அந்த பொசிஷன் வந்து அவங்களுக்கு கண்டிப்பா நம்ம கொடுத்துதான் ஆகணும். அந்த மரியாதை நம்ம வந்து அந்த டீம் லீடருக்கு நம்ம கண்டிப்பா கொடுத்தாகணும். அதுல அவங்களுக்கு மேடம்ன்ற ஒரு பொசிஷன், அதனால அந்த ஒரு போஸ்டிங் வந்து அவங்களுக்கு கண்டிப்பா இருக்கணும். மேடம்ன்ற ஒரு போஸ்டிங் கண்டிப்பா இருக்காங்க. அதை தாண்டி எங்களுக்குள்ள மிங்கிள் ஆகுறது தான் அக்கா. ரேவதியை பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து சொல்லுங்க. துணைத் தலைவி சொல்லுங்கள் இல்ல தலைவி மேடம் நீங்க ரேவதி பத்தி என்ன நினைக்கிறீங்க? மேம். ஃபஸ்ட்டு அவங்க போஸ்டிங் எல்லாரும் அப்படியே நீங்கள் இது பண்ணிங்க. துணைத் தலைவி சொல்லுங்கள். துணைத் தலைவியோட போஸ்டிங்கில் இருக்கீங்க சொல்லுங்கள். நான் துணைத் தலைவியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி அது அக்கால இருந்து ஆரம்பிக்கிறாங்க. அதான் சொன்னாங்களே இவ்வளோ நேரம் அதான் பேசிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க இங்க வாங்க. நீங்களே இருக்காதீங்க. ஆமா ரெண்டாவது கப்பு. என் பேர் ரேவதி. நான் இந்த கிளப்ல துணை தலைவியா இருக்கிறேன். சொல்லுங்கள். அதான் துணைத் தலைவர் இருக்கிறதுல என்ன ஃபீல் பண்ணுறீங்க, அந்த பொறுப்பு என்ன, என்ன பண்ண போகிறீங்க? கிளப் மேலும் மேலும் உயரத்துக்கு நான் பாடுபடுவேன், கூட இருப்பேன். என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்ணுவேன். இது வரைக்கும் கிளப்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆரி ஒர்க்லாம் சொல்லி கொடுத்துருக்கோம் நிறைய பேருக்கு கிளப் மூலியமா. அதுக்கப்புறம் சோலாரும் சொல்லி கொடுத்துருக்கோம். நிறைய பேருக்கு அது சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணியிருக்கோம். இன்னும் நாங்கள் இன்னும் டெய்லரிங் கிளாஸு, பார்லரு அதெல்லாம் சொல்லி கொடுக்க நாங்கள் இன்னும் தயாராகிட்ருக்கோம். எக்ஸிக்யூட்டிவ்ஸ் சொல்லுங்கள் திவ்யா. இன்ட்ரடியூஸ் பண்ணிங்க. என்ன பொறுப்பில் இருக்கிறீங்க நீங்கள், உங்கள் பேர், நீங்கள் என்ன பொறுப்பில் இருக்கீங்க அப்படின்னு. திவ்யா மேடம். சார் ஒரு நிமிஷம். சார் அவங்க காப்பி அடிக்கிறாங்க. வணக்கம், என் பேர் திவ்யா. நான் ஜாயின்ட் செக்ரட்டரியா இருக்கேன். செக்ரட்டரி மேடம் கிளம்பிட்டாங்க. ஓ ஜாயின்ட் செக்ரட்டரியா நீங்கள்? நிஜமாக மறந்துட்டேன் நான். சீரியஸா? சொல்லுங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். செக்ரட்டரி மேடம் தான். சாரி இவ்வளோ நாள் நான் வரல, அதுக்காக ஷாம்லாக்கா தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க செக்ரட்டரியா. இதுக்கப்புறம் என்னால் முடிஞ்சதை நான் கண்டிப்பாக நான் செய்வேன். கிளப்புக்கு குயின்ஸ் அதுவும் ஸோ என்னால் முடிஞ்ச எஃபெக்ட் போட்டு நான் மீண்டும் மீண்டும் ஹெல்ப் பண்ணுறது தயாராக இருக்கேன். சொல்லுங்கள் மேடம். சாந்தி மேடம் என்ன பொறுத்த என்ன பொறுப்பில் இருக்கீங்க, உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் சாந்தி. நான் எக்ஸிகியூஷன்ல இருக்கேன். சத்தமாக பேசுங்க மேடம். கொஞ்சம் மேடம் சத்தமாக பேசுங்க. இது நான் அந்த மைக்கு இன்னும் உங்களுக்கு செட் பண்ணல, அந்த மைக்கெல்லாம். அதுக்கு இன்னொரு ஃபோன் வேணும். அதுதான். அவங்க பேர் சாந்தி, சீஃப் எக்ஸிக்யூட்டிவ்ஸாக இருக்காங்க. சத்தமாக பேசுங்க. வாரத்தாவதா மீட்டிங் வந்துடுறேன் நான். அப்படி பேசுங்க. என்னால் முடிஞ்சதா என்ன இருக்கோ அதை நான் பண்ணுவேன். என் பேர் சித்ரா. நானும் சீஃப் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கேன். கிளப்பில் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அதுக்கு துணையாக இருப்பேன். வணக்கம், நான் கலைவாணி. நானும் எக்ஸிக்யூட்டிவாக தான் இருக்கேன். அக்கா எந்த முடிவு எடுக்கிறாங்களோ, எந்த இது பண்ணுறாங்களோ அதுக்கு நானும் ஹெல்ப் பண்ணுவேன், சப்போர்ட்டிங் பண்ணுவேன்.
அப்புறம் இங்க இருந்து நிறைய விஷயங்கள் வந்து லேடிஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்பா இருக்கு, சப்போர்ட்டிங்கா இருக்கு. அது வரைக்கும் தேங்க்யூ சொல்லணும். அருவி கிளப்புக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சொல்லணும். நெக்ஸ்ட் டைம் உள்ளே வந்தோடனே ஃபோன் எல்லாம் சைலண்டில் போட்டுருங்க. என்ன அந்த சத்தம்லாம் இப்போ பாருங்க இல்லைங்களா, அதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கும். சரிங்களா திவ்யா, முக்கியமாக உங்களோட ஃபோனு பாருங்க. என் ஃபோனே இல்ல, அங்க சைலண்ட்ல இருக்கு. சைலண்ட் உங்க பாருங்க இவங்களுடைய ஃபோன். ஆனால் நிறைய டோன் வருது உங்கள் ஃபோனில் மாற்றி மாற்றி. யார் ஃபோன்ல? பாருங்க. உங்களுக்கு தான் காது. ஓகே 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 கண்டினியூ பண்ணு. ரொம்ப நேரமா சமோசா ஆடுன்னு நினைக்கிறேன். சமோசா சாப்பிட சொன்னேன் நான். நீங்கள் அப்படியே சாப்பிட்டுக்கினே பேசுங்க. பேசுகிறவங்க பேசட்டும், சாப்பிட்றவங்க அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கலாமே. சமோசா ஊர்ல பேப்பர் ஊறி போச்சு. பரவாயில்ல. ஆமாம். மேடம் அப்படியே ஒரு தேங்க்ஸ் சொல்லிவிடுங்க, முடிச்சிடலாம். துணைத் தலைவி இந்த வீடியோக்கு ஒரு தேங்க்ஸ். தேங்க்ஸ் டு அருவி மீடியா ஜங்ஷன். அருவி மீடியா ஜங்ஷன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் கிளப்ல நீங்க ஜாயின் பண்ணீங்க, சமோசா வந்துருக்கு. கிளப்பில் ஜாயின் பண்ணுறவங்க சமோசா ஃப்ரீ. அருவி மீடியா ஜங்ஷனை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கெல்லாம் சமோசா டீ. சமோசா டீ. கலைவாணி சொல்லுங்கள். சமோசா டீ இல்லை நீங்கள் அதை இது சொல்லுங்கள். அருவி மீடியா ஜங்ஷனு அருவி மீடியா ஜங்ஷன் ஃபவுண்டேஷனுக்கு ரொம்ப தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரே டைம்ல சொல்றீங்களா? அதை சொல்லுங்க. அருவி மீடியா ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு தடவை சொல்லலாமா? சொல்லுங்க சொல்லுங்க மேடம். அருவி மீடியா ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. லாஸ்டா தான் கமெண்ட் பண்ணுங்கன்றப்ப தான் வந்துச்சு. ஸ்டார்டிங்ல இருந்து வர சொல்லும்போது எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்கன்னு ஓகே சொல்லும்போது 1 2 3 சொல்றேன். மறுபடியும் நல்லா இருக்காது. 1 2 3 சொல்லா சார். அக்கா அண்ணா எல்லாருமே சொன்னா கோரஸ்ல ஒரு நல்லா இருக்காது. அப்ப நல்லா இருக்கும். சொல்லுங்க. லாஸ்ட் பண்ணுங்கன்றது வந்து கொஞ்சம் கோரஸ் பண்ணுங்க. பண்ணுங்க. லைக் சொல்லு. சொல்லுங்க. ஸ்டார்ட் பண்ணு. 1 2 3. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அருவி மீடியா ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. யாருமே சொல்லவே இல்லையே. அதனால தான் மொத்தமா சொல்லுங்க. பண்ணுங்க பண்ணுங்கன்னு சொல்ல பண்ணுங்க. மறுபடியும் எல்லாரும் சொல்லுங்க. கோரஸா சொல்லுங்க. ரெடிங்களா? போலாமா? இன்னொரு திவ்யா சொல்லுங்க, மொத்தமா சொல்லுங்க. அருவி மீடியா ஜங்ஷனை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. போலாமா? இன்னொரு சாப்பிடணும், இல்ல சொல்லணும். சாப்பிட்டதுக்கு அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சமோசா தெரியாம போயிடுவேன். ஓகேவா? பாய் சொல்லிடுங்க எல்லாரும். பை.